தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இலங்கையில் பயங்கர சம்பவம். தம்பியை கொடூரமாக அடித்து கொன்ற அண்ணன். தகாத உறவு வைத்திருந்த இளைஞருக்கு நேர்ந்த கதி. இலங்கையில் உள்ள பிரதேசம் ஒன்றில் தன்னுடைய சொந்த தம்பியினை கொடூரமாக அண்ணன் ஒருவர் அடித்து கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து மேலும் தெரிய வருகையில் கண்டி கலகா நில்லம்பு யோகலட்சுமி தோட்டத்தில் வைத்து இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் மேலும் அந்த தோட்டத்திற்கு சொந்தக்காரரான 32 வயதான கிருஷ்ணசாமி கருணாநிதி என்ற தம்பியாரை அண்ணனால் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவல்களின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் தோட்டத்தில் வந்து பார்த்த பொழுது தம்பி கைகள் கால்கள் கட்டப்பட்டுள்ள நிலையில் கொடூரமாக அவருடைய தலைப்பகுதியில் தாக்கியதன் காரணமாக அவர் உயிரிழந்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கப்படுவதாகவும் மேலும் அவரை கட்டி போட்டு தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த தாக்குதலை மேற்கொண்டவர் உயிரிழந்தவருடைய அண்ணன் என்பதும் விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளதை அடுத்து மேலும் இந்த சம்பவம் 12ஆம் தேதி இடம்பெற்றுள்ளதாகவும் தாக்குதலை மேற்கொண்ட அண்ணன் சில காலங்களுக்கு முன்னதாக சிறைச்சாலையில் இருந்து விடுதலையாக வந்துள்ளதாகவும் மேலும் அவர் அனுராதபுரம் பகுதியில் கூலி வேலை பார்த்து வந்துள்ள நிலையிலே அவர் கடந்த 11ஆம் தேதி அவர் திடீரென்று தன்னுடைய ஊருக்கு வருகை தந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து அண்ணன் தம்பிக்கு இடையிலே காணி பிரச்சனை இருந்து வந்துள்ளதாகவும் தோட்டத்தில் வைத்து அவர்கள் இருவருக்கும் இடையே காணி பிரச்சனை தொடர்பாக தகராறு ஏற்பட்டுள்ளதாகவும் அது இறுதியில் கைகலப்பாக மாறியதன் போது ஆத்திரமடைந்த அண்ணன் தன்னுடைய தம்பியுடைய கை கால்களை கட்டிய பின்னதாக தலையில் கூரிய ஆயுதங்களாலும் தடிகளாலும் தாக்கியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து சம்பவ இடத்திலிருந்து தாக்குதலை மேற்கொண்ட பின்னதாக சம்பவ இடத்திலே தம்பி உயிரிழந்துள்ளதை அடுத்து அங்கிருந்து அண்ணன் தப்பித்து செல்ல முற்பட்ட வேளை அப்பகுதியில் இருந்த பொதுமக்களினால் மடக்கி பிடிக்கப்பட்டுள்ள நிலையில் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். குறித்த நபரிடம் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு மொரட்டுவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் தனி பிரச்சினை காரணமாக 2 குழுக்களிடையே ஏற்பட்ட மோதலில் இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவத்தில் தெரிய வருகையில் உயிரிழந்த இளைஞர் தன்னுடைய நெருங்கிய உறவினரான சித்தியுடன் தகாத உறவில் ஈடுபட்டுள்ளதாக இதன் காரணமாகத்தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் 25 வயது மதிக்கத்தக்க இளைஞரே இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாகவும் மேலும் 27 வயதுடைய இளைஞர் சம்பவ இடத்திலேயே கூறிய ஆயுதங்களினால் தாக்கப்பட்டு உயிரிழந்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவத்தின் போது மற்றொரு நபர் காயமடைந்துள்ளதாகவும் அந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு கொலை செய்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளதை அடுத்து மேலும் உயிரிழந்த நபர் தன்னுடைய சித்தியுடன் தகாத உறவில் ஈடுபட்டு வந்துள்ளமை விசாரணைகளை மேற்கொண்டுள்ள போது தெரிய வந்துள்ளது. இதன் காரணமாகத்தான் இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாகவும் போலீசார் மேற்கொண்ட விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளதை அடுத்து கைது செய்யப்பட்ட இளைஞரிடம் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு உங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tubethamil24/7.com எனும் இணையதளத்தினூடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.